வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் நமக்கு வாங்க இன்றைக்கி கூட வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொட்டத்துக்குள்ளே போக போகிறோம். இது நம்ம கொட்டத்துக்குள்ளே போக போகிறோம். நம்ம வைக்கோல் ஏதோ மாடுகள் ஊற நாஸ்தி பண்ணியிருக்கு, செதைச்சிருக்கு பாருங்க. இதை ஒழுங்கு அரேஞ்ச் பண்ணணும். மாடை மேய விட்டவங்க அப்படியே விட்டாங்க போல. அப்புறம் நம்ம ஆடை பூரா நம்ம கட்டி போட்டாச்சு. ஏன் கட்டி போட்டோம்னா சேட்டை தாங்க முடியாது. ஒரு சேட்டை பயங்கரமான சேட்டையாக இருக்குது ஆடுக்கு ஊற. அதனால் 2 கடாயுமே கட்டி போட்டாச்சு. ஏன் கட்டி போட்டால் இந்த கடை இந்த கடாயை முட்டிக்கிட்டே இருக்குது. அது மெலிஞ்சு வச்சது தேரில், அதனால் கட்டி போட்டோம். நம்ம இந்த கடாயை தான், இந்த கருப்பு கடாயை தான் இது செஞ்சுருக்கோம். கட்டி போட்டில் என்ன பிரச்சனைனா நம்ம ஆடுகளுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி இப்போ அவுத்து போட்டோம்னா அரிசாமல் இருக்கும். கட்டி போட்டாமல் அப்பப்போ தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு தான் அது இல்லாட்டி அது இருக்காது. ஆடுகள் பூரா இப்போ அவுத்து விடலாம். அவுத்து விட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை விட்டுக்கிட்டு இருக்குது ஆடுகள் பூரா. இந்த 4 குட்டியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம இது பிடிச்சிருக்கோம். இந்த மாதம் ஃபங்க்ஷனு. ஆனால் கட்டி போட்டோம்னா நம்ம ஆடுகள் பூரா தேராது. கட்டி போடக்கூடாது. திறந்து விட்டாதான் நம்ம அது டக்குன்னு உண்டாகும். கட்டி போட்டோம்னா அது உண்டாகாது. ஆனால் இது வெள்ளாடு சேட்டை பயங்கரமாக பண்ணுது. ஓவர் சேட்டை பார்த்திங்களா. இந்த கூரையவே மென்று தின்றுச்சு. எக்கால் போட்டு இந்த கூரை பார்த்திங்களா, அந்த கூரையவே தின்றுச்சு. சேட்டைனால சேட்டை. இந்த இது என்ன பார்த்திங்கன்னா சாப்பிட்ருச்சு. நமக்கு இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்காண்டி இது பிடிச்சிருக்கோம். என்ன பிடிச்சிருக்கோன்னா 2 குறால் பிடிச்சிருக்கோம், 2 கிடா பிடிச்சிருக்கோம் ஃபங்க்ஷனுக்காண்டி. அப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுன்னா நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா செம்பிலி தான் அடுத்து நம்ம பிடிக்கிறது. பெரிய லெவலில் ஒரு நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. காலையில் நம்ம இதுக்கு இப்போ கலப்பு தீவனம் மாதிரி கொடுத்தாச்சு காலையில். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உளுந்த பயிரோட அந்த தோல் அது கொடுத்துருக்கோம். பூரா நாஸ்தி பூரா பள்ளம் பதிச்சு செஞ்சுக்கிட்டு நாஸ்தி பண்ணிடுச்சு. அது கட்டி இந்த இடத்த பூரா நம்ம க்ளீன் பண்ணி செஞ்சுட்டு அடுத்த வேறு கொட்டையெல்லாம் போட்டு நம்ம அடுத்த இதுக்கு போனோம். ஆடுகளை பூரா இப்போ சாயந்தரம்னால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அடுத்து நம்ம தொழுவை க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணாதான் இருக்கும். கூட்டி செஞ்சு தொழு பூரா வெறும் இதாக இருக்குது, வெறும் புழுக்கையாக இருக்குது. தொழுவத்தை பூரா நம்ம க்ளீன் பண்ணோம். இது நம்ம கருவா சேட்டை பயங்கரமாக சேட்டை. ஆனால் காய் அடிக்கலை. காய் எடுக்காத கடை இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக முட்டுது. இது செவலை மொத்தம். இது நம்ம கல்லுப்பட்டியில் பிடிச்ச ஒரு ஆடு. கல்லுப்பட்டியில் சந்தையில் நம்ம பிடிச்சது. இது நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட பிடிச்சது. இது வந்ததுலேருந்து கொஞ்சம் மெலிஞ்சிருச்சு. ஏன் மெலிஞ்சுன்னா இந்த கருத்த கடை பார்த்திங்களா, இதே முட்டி தள்ளிடுச்சு. முட்டு பயங்கரமாக முட்டும். அதனாலே சாப்பிடாமே வயிற்றுலேயும் முட்டி போட்டுச்சு. அதனால 2யுமே கட்டி போட்டாச்சு. இப்போ 2 கட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா தீவனம் இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இதுக்கு. இல்லாட்டி முதல் காட்டிலும் மெலிஞ்சு எரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.